நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் சமீபத்தில் நிரப்பப்பட்ட சுமார் 2500 பணியிடங்களில் ஒவ்வொரு பணிக்கும் சுமார் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கியதாக கூறி அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் அதிர வைத்த நிலையில் தற்போது கூட்டுறவு சங்க காலி பணியிடங்களுக்கான தேர்விலும் முறைகேடு அரங்கேறியிருப்பதாக அதிர்ச்சி குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு பணிகளை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஏழை மாணவர்கள் கனவில் கள்ளிப்பால் ஊற்றும் கருப்பு ஆடுகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. சமீபத்தில் தமிழ்நாட்டையே அதிர வைத்திருக்கும் விஷயம் என்றால் அமலாக்கத்துறை எழுதிய கடிதம்தான். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் சமீபத்தில் நிரப்பப்பட்ட 2500 காலி பணியிடங்களில் முக்கால்வாசி பணியிடங்கள் பணம் வாங்கி கொண்டு நிரப்பப்பட்டதாக கடிதம் எழுதிய அமலாக்கத்துறை அதில் பல அதிர்ச்சி தகவல்களை குறிப்பிட்டிருந்தது. பணம் கொடுத்தவர்கள் தேர்வில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் எனவும் ஒவ்வொரு காலி பணியிடத்திற்கும் 25 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கப்பட்டிருக்கிறது எனவும் கூறிய அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் ஹவாலா தொடர்பு இருப்பதாக அதிர வைத்ததோடு தமிழக போலீஸ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டிருந்தது. இந்த விவகாரமே இன்னும் அணையாத நிலையில் கூட்டுறவுத்துறையிலும் முறைகேடு நடந்திருப்பதாக அதிர வைக்கும் புகார் எழுந்திருக்கிறது. கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளர், இளநிலை உதவியாளர் என 2513 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியானது. சுமார் 50,000 பேர் விண்ணப்பித்த இந்த காலி பணியிடங்களுக்கான தேர்வு அக்டோபர் முதல் வாரத்தில் நடைபெற்றது. இளநிலை டிகிரி என்ற தகுதியுடன் தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் அந்த தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் தேர்வு முடிவுகள் வெளியாகாத நிலையில் முன்கூட்டியே வினாத்தாள் லீக் ஆகி இருப்பதாக கூறப்படுகிறது. தேர்வெழுதிய சிலரில் 200க்கு 200 மதிப்பெண்கள் எடுத்திருப்பதாக தகவல் கசிந்திருக்கிறது. முன்கூட்டியே வெளியாக வேண்டிய தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியாகாமல் இருப்பதற்கு காரணமே முறைகேடு நடந்திருப்பதால் தான் எனவும் கூறப்படுகிறது. கூட்டுறவு சங்கங்களில் உயர் பொறுப்புகளில் இருக்கும் அதிகாரிகள் தங்களுக்கு தெரிந்த அல்லது நெருக்கமானவர்களுக்கு முன்கூட்டியே வினாத்தாளை கசிய விட்டு முறைகேடு செய்திருப்பதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இன்னும் குறிப்பாக வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள செயலிகள் மூலமாக அனுப்பினால் சிக்கிக் கொள்வார்கள் என்பதால் தபால் மூலமாக வினாத்தாள்களை அனுப்பி வைத்திருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு எழுதியவர்களில் சுமார் 100 பேருக்கு தபால் மூலம் வினாத்தாள் முன்கூட்டியே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எனவும் அந்த 100 பேர் மூலமாக பல பேருக்கு வினாத்தாள் லீக் ஆகியிருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. ஆகையால் கூட்டுறவு சங்கங்களின் காலி பணியிடங்களுக்கான தேர்வில் என்னென்ன முறைகேடுகள் நடந்தது என்பது குறித்து விசாரணை நடத்துவதோடு வினாத்தாளை லீக் செய்த அதிகாரிகள் யார் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. மேலும் பணம் வாங்கி கொண்டு வினாத்தாள் லீக் செய்யப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இந்த காலி பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்படுவோர் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கும் பணிகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் லட்சம் லட்சமாக பணம் கொடுத்து வேலைக்கு சென்று விட்டு அந்த பணத்தை விவசாயிகளிடமிருந்து கமிஷனாக வசூலிக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. எப்படியாவது அரசு பணிக்கு சென்றுவிட மாட்டோமா என ஏக்கத்தில் இருக்கும் இளைஞர்கள் கனவில் மண்ணள்ளி போடும் வகையில் பணம் வாங்கிக் கொண்டு வேலையை விட்டுவிடுவது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது.